ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டைம்க்கு அப்புறம் ஒரு குட்டி மினி vlog என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன vlog பார்த்தீங்கன்னா, தோசை செஞ்சிட்ருக்காங்கங்க என்னோடய ஹஸ்பண்ட். எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படின்னு சொன்னேன். அதனால் எனக்கு அவங்க தோசை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இதுதான் அவங்க லைஃப்லேயே வந்து செகண்ட் டைம் செய்கிறாங்கங்க. சீரியஸ்லி ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் ஐ எம் ஸோ ப்ரவுட். இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி விஷயம் நமக்காக செய்கிறாங்க அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது என்ன விஷயம் பார்த்திங்கன்னா, இது நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கு, இன்னமும் சில இடங்களில் மாறாமல் இருக்குது. அது ஏன் அப்படின்றது தெரியலை. பட் உங்ககிட்ட நான் அதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ். அதுதாங்க நான் இன்றைக்கி உங்ககிட்ட பேச போகிற டாபிக். இதில் என்னடா பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுவீங்க. ஆக்சுவலி அதில் நிறைய விஷயம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு திங்க் வந்து ஒரு பொண்ணு வந்து பீரியட்ஸ் ஆகிட்டா அப்படின்னாலே வந்து ரொம்ப வியர்டாக சில இடத்துல பார்க்குறாங்க. அஜிச்சோ பொண்ணு பீரியட்ஸ் ஆகிட்டா அப்படின்னு பார்க்குறாங்க. பட் அது வந்து ரொம்ப கேஷுவல் தாங்க அது. பட் அது எல்லாருமே நம்ம டே டு டே லைஃப்பில் இருக்கிறது தான். அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற. அதே மாதிரியே வந்து பொண்ணுங்க சில பேர் வந்து வீட்டில் இருக்க ஜென்ஸ் கிட்ட, அப்பா அண்ணா தம்பி அவங்கக்கிட்ட வந்து சில பேர் வந்து பேட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதில்ல. அம்மா போகிறாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க சிஸ்டர்ஸு இந்த மாதிரி தான் போகிறாங்க. ஏன் அவங்கக்கிட்ட கொடுக்கறதில்ல? ஆக்சுவலி இது வந்து ஜென்ஸும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் தாங்க. அந்த டைமில் கேர்ள்ஸ் எவ்வளோ சஃபர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் எவ்வளோ இருக்கும், ப்ளஸ் அவங்க பேக் பெயின் எவ்வளோ இருக்கும், அவங்களுக்கு நீ பெயின்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்களுமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க அந்த டைமில். இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அவங்க ஒர்க்கையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றது. எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிட்டால் அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். வந்து ஜென்ஸ்க்கு இதை சொல்லக்கூடாது, பையன் இதை போய் வாங்கக்கூடாது அப்படின்றது இன்னும் சில இடங்கள்ல இருக்குது. கண்டிப்பாக இது வந்து சேஞ்ச் ஆகுங்க. இது வந்து பசங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம்தான், தெரியக்கூடாதுன்றது கிடையாது. இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்றது சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.